கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, உலகம் கெட்டு போய்விட்டு எங்கே சென்றாலும் பாவம், எங்கே சென்றாலும் தவறின் பக்கம் அழைக்கப்படுகிறது அப்படி சொல்லி உலகத்தை பார்க்கக்கூடிய விஷயம், நம்மை திசை திருப்பக்கூடிய விஷயத்தை பார்த்தோ அல்லது கேட்டோ நிராசை அடையக்கூடிய பலர் நம்மிடம் உண்டு. ஆனால் உண்மை அப்படிதானா? ஒரு புறம் தீமையை பெருக்கெடுத்து ஓடினாலும் ஆனால் நன்மைக்கான வாசல் எப்பொழுதும் அடைக்கப்படுவதே இல்லை. தேர்ந்தெடுக்கும் உரிமை அல்லாஹ் நம்மிடம் கொடுத்திருக்கின்றான். நாம் நன்மை செய்ய பிறந்தவர்களா அல்லது தீமை செய்ய பிறந்தவர்களா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்வது மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு நன்மையுடைய வழியை எளிமையாக்கும் தந்துள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையுடைய வழியை எளிமையாக்கும் தந்துள்ளான். கொஞ்சம் செய்தாலே எக்கச்சக்கமான நன்மை அள்ளி தருகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், நான் 2 விஷயங்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த 2 விஷயங்களை செய்வது மிக எளிது, ஆனால் அதை செய்வது மிக குறைந்த எண்ணிக்கையினரே. இதை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுக்கு 2500 நன்மை தருகின்றான். இந்த 2 காரியங்களை யார் தொடர்படியாக செய்து வருகின்றாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் நுழைவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 2 காரியம் எது? பாருங்கள், எவ்வளவு எளிமையான விஷயத்தை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழும் இடத்தில் அமர்ந்து வெறும் 10 தடவை சுபஹானல்லாஹ், வெறும் 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ், வெறும் 10 தடவை அல்லாஹு அக்பர், அவ்வளோதான். ஒரு வக்துக்கு 30, 5 வக்துக்கு 150 தடவை ஆகும். நாம் நாவால் சொன்னது வெறும் 150 தடவை தான். அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய தயாத்தன்மை எவ்வளவு தெரியுமா? நாம் ஒன்று செய்தால் அல்லாஹ் 10 கொடுக்கின்றான். 150 தஸ்பீஹ் செய்திருக்கின்றோம், அல்லாஹ் 1500 நன்மை தருகின்றான். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூங்குவதற்கு முன்பாக 33 முறை சுபஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர், மொத்தம் 100 ஆகிவிட்டதா? இந்த 100க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 நன்மையை தருகின்றான். இந்த சின்ன அமலை தொடர்ச்சியாக செய்தால் 2500 நன்மைகளை சம்பாதித்து விடலாம். எந்த ஒரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் 2500 பாவங்கள் செய்வதில்லை, ஆனால் 2500 நன்மைகளை சம்பாதிக்கலாம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், செய்பவர்கள் கம்மி என சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் கம்மியாக இருக்கின்றார்கள்? ஷைத்தான் தொழும்போது பல்வேறு அவருடைய வேலை சிந்தனை ஏற்படுத்துகின்றான். சலாம் கொடுப்பதற்கு முன் எப்போவும் ஓடிவிடலாம் என சிந்தனை கொடுத்து விடுகின்றான். அதே போல தூங்கும்போது ஓதலாம் என உட்கார்ந்தால் படுக்கையில் உங்கள் திசையை திருப்பி உங்களை ஓதவிடாமல் தடுத்து விடுகின்றான். இதை செய்துவிட்டால் தினசரி 2500 நன்மைகளை சம்பாதித்து விடலாம். நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை, பாவங்களிலிருந்து விலகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.